பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கம் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். கடந்த வாரங்களில் நம்ம சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த கடைசியா இருக்கிற அந்த போராயுதத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11. எபிஷியன்ஸ் 6:11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நம்ம எல்லாரும் திராணி உள்ள பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொடுத்திருக்கிறார். இந்த சர்வாயுத வர்க்கத்தோட அவசியம் என்ன என்பதை நாம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 12 வாசிக்க கேட்போம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் எதிர்த்து நிற்க நம் திராணி உள்ள பிள்ளைகளாய் மாறணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சர்வாயுத வர்க்கம் எது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, வசனம் சொல்வது போல எபேசியர் 6:12, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய போராட்டங்கள் ஒருபோதும் மனுஷர்களோட அல்ல என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. நமக்கு விரோதமாக யார் எந்த செயல்பாடுகளை செய்தாலும் சரி, அது அவர்கள் மூலமாக வரதா இல்லாம அது பிசாசின் மூலமாக வருகிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ எனக்கு நான் பாவத்தை விழுகிற காரியங்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் மேல அன்பு இல்லாம சில செய்கிற காரியங்களா இருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாக யாரு சில காரியங்களை செய்தாலும் சரி, இது எல்லாமே மாம்சத்துக்குரியவைகளா இல்லாமல் இது பிசாசு வெடிக்கிற வலையில விழுகிறது மூலமா நம்ம பாவத்துல இருக்கிறோன்றதை பார்க்கிறோம். இப்போ இதன் மூலமா இதை எதிர்த்து நிற்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அதையும் வாசிக்க கேட்போம். எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 17 வரை. எபிஷியன்ஸ் 6:13-17. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். ஆமென். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ தீங்கு நாள் அப்படின்றது நம்ம அனைவருக்கும் உண்டுன்றத இந்த வசனங்கள் தெளிவுபடுத்துகிறது. அந்த தீங்கு நாள் வந்தாலும் சரி, அவைகளை எதிர்த்து நிற்க நம் திராணி உள்ளவர்களாய் மாறணும். அது திராணி உள்ளவர்களாய் மாறும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடிக்க நமக்கு வல்லமை உண்டுன்றத இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்போ அந்த சர்வாயுத வர்க்கம் அப்படின்ற பார்க்கும்போதுதான் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம் இரட்சண்யம் என்னும் தலைசீரா. இந்த 5 போராயுதங்களும் டிஃபென்ஸுக்காக யூஸ் பண்ணப்பட்ட போராயுதங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். அந்த ஆறாவதா இருக்கிற அந்த போர் ஆயுதத்தை குறிச்சுதான் நீங்க தியானிக்க போகிறோம். சோ இது அஃபென்சிவாவும் இருக்கு, டிஃபென்சிவாவும் இருக்கு. ரெண்டுக்குமே பயன்படுத்தக்கூடிய போர் ஆயுதங்கள். அப்போ இந்த வசனம் நமக்கு கர்த்தருக்கு விரோதமாக நம்ம இருதயத்தை எழும்புகிற அந்த சிந்தைகள், அவன் சொல்ற பொய்கள், அப்ப நமக்கு விரிக்கிற வலையின் மூலமா அந்த வஞ்சனைகள், அப்ப நிறைய காரியங்கள் சத்துரு நம்ம இருதயத்துல விதைக்கிறான். அப்ப அது எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு அந்த ஆவியின் பட்டயமாகிய அந்த வசனம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்போ அந்த வசனங்கள் நம்ம இருதயத்தை ஊடுருவி செல்லும் பொழுது அந்த வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது மறுரூபமாக்குகிறதுன்றதை பார்க்கிறோம். இப்போ உள்ள இருந்து வெளிப்புறமாக நாம் ஒவ்வொருவரும் மறுரூபமாகிறோம். ஏன்னா அந்த வசனம், கர்த்தருடைய வசனங்கள் அது பரிசுத்தமுள்ளதா இருக்கிறது. நமக்குள்ள அவருக்கு விரோதமாக எந்த காரியங்கள் இருந்தாலும் சரி, அதை வாசிக்கும் பொழுது நம்ம இன்சைட் அவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அது உள்ள இருந்து வெளிப்புறமாக நாம் மறுரூபமாகிறோம் என்றதை பார்க்கிறோம். அப்போ இந்த பட்டயம் என்பது பிசாசோட தந்திரங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு போராயுதமாக இருக்கிறதுன்றத நம்ம இந்த வசனங்கள் மூலமா புரிஞ்சுக்கிறோம்.
அப்படின்னா தேவனுடைய வார்த்தையானது எப்படிப்பட்டது அப்படின்றத சில வசனங்களை குறித்து நம்ம தியானிச்சு, நம்ம வசனங்களை வாசித்து நம்ம தியானிப்போம். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலான அதிகாரம் உடையதுதான் கர்த்தருடைய வசனங்கள். இப்ப எபேசியர் நம்ம வாசிக்க கேட்டோம், ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்பது அது கம்ப்ளீட்லி பவர்ஃபுல். இப்போ ஒரு ரோம சாம்ராஜ்யத்துல இருக்கிற அந்த ரோமன் சோல்ஜர் கையில கத்தியை பிடிச்சிட்டு இருக்கான்னா, அந்த கத்தி தான் அவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அவன் எதிரியை வீழ்த்துவதற்காக அவன் பயன்படுத்துகிற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அப்போ அது கம்ப்ளீட்லி பவர்ஃபுல்லான ஒரு வெப்பனாக இருக்கிறது. அப்போ அந்த பட்டயத்தை வச்சு எதிரியை தாக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த சேதம் உண்டாகுகிறது போல, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ வசனம் தான் இட் இஸ் கம்ப்ளீட்லி அல்டிமேட் அத்தாரிட்டி. இது கம்ப்ளீட்லி பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். அப்போ வசனம் சொல்லுது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்போ இட் ஹாஸ் டு பி a deliberate ஒரு சாய்ஸ். நான் உணர்ந்து எனக்கு இந்த வசனம் தேவை, இந்த ஆவியின் பட்டயம் தேவை, பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அவசியமா இருக்குன்றத அந்த முடிவை நாம் ஒவ்வொருவரும் எடுக்கணும். ஏன்னா இந்த வசனம் தேவனுடைய வசனம் ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இட் இஸ் ஆல் பவர்ஃபுல் அண்ட் இட் ஹாஸ் ஆல் அத்தாரிட்டி அப்படின்றத நம்ம எல்லாரும் உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4 அதிகாரம் வசனம் 12, Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். ஆமென். இப்போ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும், இது இங்கிலீஷ்ல எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் அலைவ் அண்ட் ஆக்டிவ். அது உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. அது இன்றைக்கு வரைக்கும் அந்த வார்த்தை செயல்பட்டு கொண்டே இருக்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனம் அப்படின்னா இட் இஸ் அலைவ், இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். இட் இஸ் ஃபில்ட் வித் காட்ஸ் பவர். அவருடைய வல்லமையினால் நிறைந்த வார்த்தையாக இருக்கிறதுன்றதை பார்க்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை அப்படின்னா அதுதான் அர்த்தம். அதோடைய பொருள் அது கம்ப்ளீட்லி ஃபில்ட் பை காட்ஸ் பவர். அந்த வார்த்தை ஒரு சாதாரண வார்த்தை அல்லன்றதை புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வல்லமையும் பார்க்கிறோம். அது இங்கிலீஷ்ல எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ஆக்டிவ் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தையானது அது கம்ப்ளீட்லி பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுதுன்னா நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுது, நம்முடைய நம்ம மறுரூபமாக்குது. அப்ப நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த தவறை சுட்டி காட்டுகிறது. அப்போ நம்ம பலப்படுத்துகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவன் மாத்திரமல்ல, அது ஒவ்வொரு நாளும் அது நம்மோட கூட இருந்து அது செயல்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அப்போ செயல்படுகிறது மாத்திரமல்ல, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா அது நம்ம ஆல்ரெடி நம்ம தியானிச்சது போல அந்த ரோம சாம்ராஜ்யத்துல இருக்கிற அந்த ரோமன் சோல்ஜர் கிட்ட இருக்கிற அந்த பட்டயம், அந்த கத்தியானது அவனை தற்காத்து கொள்வதற்கும் பயன்படுத்துகிறது, எதிரியை தாக்குவதற்கும் அது பயன்படுத்துகிற மாதிரி கர்த்தருடைய வார்த்தை நம்ம பிசாசானவை எதிர்த்து நிற்பதற்கு மாத்திரமல்ல, என்னை நானே நிதானித்தறிந்து நான் எங்க தப்பு செய்யறேன்ற அந்த கன்விக்ஷனுக்குள்ள வர்றதுக்கும் அந்த வார்த்தைகள் ரொம்ப உதவியாக இருக்குதுன்னு பாக்குறோம். சோ இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. இப்போ நீங்க வாசிக்கிற வேத வசனங்கள் ஏதோ ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு காரியம் அல்ல, இது கர்த்தருடைய வல்லமையுள்ள வார்த்தை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த வார்த்தையானது நம்ம இருதயத்தை ஊடுருவி செல்லுகிறது. இப்போ ஊடுருவி செல்லும் பொழுது நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட என்ன இல்லை அப்படின்றத அதை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுது. அப்ப என்கிட்ட ஒரு தவறான காரியங்கள் இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் எப்பேற்பட்டவன் அப்படின்றத அந்த வார்த்தை எனக்கு என்னை வெளிப்படுத்தி காட்டுகிறது. நான் யார் என்பதை எனக்கே வெளிப்படுத்தி காட்டுகிற காரியமா இருக்குது. அதான் இங்க வசனம் நம்ம சொல்வது போல நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதா இருக்கிறது பார்க்கிறோம். சோ அது ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கும் உயிருள்ள வார்த்தைகளா இருக்கு, ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கு. அதை வாசிக்கும் பொழுது என்னை மறுவுமாக்குது, நான் தவறு செய்யும் போது என்னை கண்டிக்கிறது, அதை என்னை பலப்படுத்துகிறது அப்படின்றத பார்க்கிறோம். சோ இந்த உலகத்துல நம்ம இருக்கிற அந்த கேயாஸ் நிறைய இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், என்ன ஓட்டங்கள் நிறைய நமக்குள்ள இருக்கலாம். ஆனா அது எல்லாவற்றையும் நம்ம எது சரி எது தவறுன்றத அந்த வகையறுக்கக்கூடிய காரியங்கள் நம்ம நிறைய சிந்தனைகள் நமக்குள்ள இருக்கு. நம்ம நிறைய யோசிக்கிறோம், நிறைய செயல்படுத்துறோம். அப்ப இந்த செயல்பாடுகளோ இந்த யோசனைகளோ எது சரி எது தவறு என்பதை நமக்கு வகையறுத்து காட்டக்கூடியது கர்த்தருடைய வார்த்தைகள் மாத்திரமே. அப்போ அந்த வார்த்தையானது ஜீவனுள்ளதா இருக்கிறது. இன்னைக்கும் அது ஆக்டிவா இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுதுன்றத இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததா வாசிப்போம். எரேமியா 23 அதிகாரம் வசனம் 29. ஜெர்மையா 23:29. என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்பட்டியை போலவும்
இருக்கிறதல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். இங்க நான் பார்க்கிறது 2 வார்த்தைகள். ஒண்ணு அக்கினியை போலவும், ஒண்ணு சம்பட்டியை போலவும் அப்படின்னு பாக்குறோம். இப்போ அக்கினி என்ன பண்ணுது? அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படுவது போல உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் சொல்லி கர்த்தர் சொல்லுவார் பாத்தீங்களா? அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையானது அக்கினியை போல இருக்கிறது அப்படின்னா என்னை அது பியூரிஃபை பண்ணுது, என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்போ எனக்குள்ள எந்த அழுக்கு இருந்தாலும் சரி, எனக்குள்ள எந்த இம்பியூரிட்டிஸ் இருந்தாலும் சரி, அந்த அழுக்கான காரியங்கள் எல்லாவற்றையும் என்கிட்ட இருந்து என்னை அகற்றுகிற காரியம் தான் இந்த வசனம். அப்போ இந்த வசனம் அக்கினியை போல இருக்குன்னா என்னை பரிசுத்தப்படுத்துகிறது அப்படின்றத இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. 2வது, கண்வளையை நொறுக்கும் சம்பட்டியை போல. அப்போ ஹேமர், அந்த சுத்தியலை போல. அப்போ எவ்வளவு பெரிய மலையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் உடைத்து தகர்க்கிறதுக்கு இது வல்லமையுள்ள வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அந்த அரண் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் சரி, எல்லா தடைகளையும் எல்லா அரண்களையும் உடைத்து போடத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளதா இருக்குது அப்படின்றது இந்த வசனங்கள் நமக்கு மீண்டுமாக நினைப்பூட்டுகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு ஜென்டிலானது மட்டும் இல்ல, இட் கேன் பிரேக் எனிதிங், இட் கேன் பிரிங் எனி சேஞ்ச். நமக்குள்ள நம்ம கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கிறோம். இப்போ சபைகள்ல சொல்வது போல இந்த ஆசீர்வாதத்துக்குரிய வசனங்களை வாசிக்கிறாங்க. அப்போ இது ஜென்டிலான வார்த்தைகள் மாத்திரமல்ல, இது ரொம்ப ஹார்டா கூட இருக்கு. அது சில எல்லாவற்றையும் உடைத்து போடத்தக்கதாக அதை உடைத்து போட்டு நமக்குள்ள அவர் விரும்புகிற அந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அந்த தேவனுடைய வார்த்தை மிகவும் வல்லமை உள்ள வார்த்தைகளாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை. 2 Timothy 13:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், இங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இது டைரக்டா தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள். நம்ம படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகள். இப்ப இது என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது டிவைன் அத்தாரிட்டி, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அத்தாரிட்டியின் மூலமா எழுதப்பட்ட வார்த்தைகள் தான். இது சாதாரணமான ஒரு பேப்பர்ல எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள் அல்ல. இது கர்த்தரால் ஏவப்பட்டு கர்த்தரே நமக்கு கொடுத்த வார்த்தை. இது கம்ப்ளீட்லி பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவை எது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதற்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்ததற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்படி என்னை உள்ளான மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். என்னுடைய உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும் என்பதே கர்த்தர் விரும்புகிற காரியமாக இருக்கிறது. பழைய மனுஷன் செத்து புதிய மனுஷனாக நாம் எல்லாரும் மறுவமாக வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நீங்களும் விரும்புறீங்க, அதுதான் நானும் விரும்புகிறேன். அப்போ நானும் நீங்களும் விரும்பத்தக்க காரியங்களை வாழ்க்கையில் நடப்பிக்கணும்னா கர்த்தருடைய வார்த்தை அந்த வார்த்தை மேல முழு நிச்சயமான விசுவாசம் வைத்து, இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை எவர் என்ன விரும்புகிறாரோ அதை மாற்றி கொண்டு வர வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. அப்போ அந்த வார்த்தைகளை முழுமையாக நம்ம உள்வாங்கி கொண்டு நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரீஷேப் ஆகுறான். இப்ப குயவன் எப்படி அந்த களிமண்ணை தனக்கு இஷ்டம் போல அதை பண்படுத்தி கொண்டு வரானோ, அது போல நாம் கர்த்தருடைய வசனங்களை கேட்டு நம்மை நாமே அவரிடம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த உள்ளான மனுஷன் அவர் விரும்புகிற பிரகாரமாக அவன் கம்ப்ளீட்டா அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் அப்படின்றத பார்க்கிறோம். இப்போ தேவனுடைய வார்த்தையானது வெறும் ஞானத்தை கொடுக்கும் வார்த்தை மாத்திரமல்ல, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாம் ஒழுக்கத்தோட அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கம்ப்ளீட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மறுரூபமான வாழ்க்கையை வாழவே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். வாசிப்போம் யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1. ஜான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென். ஆதியிலே வார்த்தை அப்படின்றது கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அனைவரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கோம். அப்போ அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. சோ இப்ப நம்ம வசனங்கள் எல்லாமே கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்ட கொடுக்கப்பட்ட வார்த்தை. இது கம்ப்ளீட்லி ஃப்ரம் த லார்ட். அவர் கொடுத்த வார்த்தை தான். இது அத்தாரிட்டியோட வார்த்தை தான். இது நேற்றும் என்றும் மாறாத வார்த்தைகளாக இருக்கிறது. அந்த வார்த்தை மேல முழு நிச்சயமான விசுவாசத்தை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நமக்கு ஞானம் கிடைக்குது. கர்த்தரோட சீர் பொருந்து நமக்கு அந்த வார்த்தை அந்த வசனங்களுக்கு உதவி செய்கிறது. இட் has the complete authority ன்றத பார்க்கிறோம். அப்போ இப்ப பார்த்த ஒரு 5 வசனங்கள் மூலமா எபேசியர் 6:17 படியாக வார்த்தையானது நமக்கு ஒரு போர் ஆயுதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
அடுத்ததா எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12 என்ன புரிஞ்சிட்டோம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் உள்ளதாயும் அது வந்து வல்லமை உள்ளதாயும் இருக்கிறது என்று புரிஞ்சுக்கிட்டோம். எரேமியா 23:29 படியாக நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்மை மறுரூபமாக்கும். அது எந்த தடைகள் இருந்தாலும் சரி, எல்லா தடைகளையும் உடைத்து போடத்தக்கதாக, அது மாத்திரமல்ல அந்த அக்கினியினால் நம்ம பரிசுத்தப்படுத்துவதற்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். 2 தீமோத்தேயு 3:16 படியாக அந்த தேவனுடைய வார்த்தையானது அது அவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. அது நம்ம உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதற்கும், சீர்திருத்துதலுக்கும், நீதியை படிப்பித்ததற்கும் அது மிக மிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே அந்த வார்த்தையாக இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வரான்றத சென்ற இந்த சில வசனங்கள்ல பார்த்தோம். இப்ப பார்க்க போறது தேவ வசனம் எதிரியை எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்வதற்கு அது வல்லமை உள்ளதா இருக்கிறதுன்னு பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். Matthew 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். ஆமென். ஆமென். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவாதி தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். பட் அவரே இந்த இடத்துல சத்துருவானவனை மேற்கொள்வதற்கு அவர் சொன்ன அதே வசனங்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அப்ப அவரே அதை பயன்படுத்தினாருன்னா அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையிலதா இருக்கிறது நம்ம பாக்குறோம். சோ வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. அப்ப எழுதி இருக்கிறது அப்படின்னா இது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை அங்க எழுதியிருக்கு. அப்ப அதுதான் நான் பயன்படுத்துறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை பயன்படுத்துறாருன்னா இது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தீர்க்கமான, ஒருவரும் மாற்ற முடியாத, அது ஒரு அத்தாரிட்டி உள்ள ஒரு வார்த்தையாக இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். சோ இது இந்த வார்த்தையை கொண்டு பிசாசானவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார்னா அந்த வார்த்தை எதிரியை, நமக்கும் சரி எதிரியானவனை மேற்கொள்வதற்கு அந்த வார்த்தை ரொம்ப பலமுள்ளதா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம். 2 Timothy 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு. ஆமென். ஆமென். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் இருந்து சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து அப்படின்னு பாக்குறோம். அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும், ரோமர் 12:2, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தாலும் நீங்கள் மறுவுமாங்கள். அப்போ சில காரியங்களை நீங்களும் நானும் பகுத்தறியணும். தேவனுக்கு எது நன்மை, தேவனுக்கு எது பிரியம், தேவனுக்கு எது சித்தம் அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் பகுத்தறிய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த வசனம் சொல்வது போல சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து, அப்போ அதை என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்து, அதை ஆராய்ந்து பார்க்கறது மட்டுமல்ல, அந்த ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தையில ஒரு மாஸ்டரி, அதை முழுமையாக புரிந்து கொண்டு அதில் தேறினவனாக நம்ம எல்லாரும் மாற சொல்லி இங்க பவுல் எழுதி கொடுக்கிறார் நமக்காக. சோ நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. இப்ப வசனத்தை நீ மட்டும் கேட்கிற மகனாக இல்லாம அந்த வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து அதை மாஸ்டர் பண்ணி அந்த வசனங்களை உன் வாழ்க்கையில அப்ளை பண்ணு, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு பவுல் இங்க தீமோத்தேயுக்கு எழுதுறார். சோ ஜாக்கிரதையா இரு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு உள்ள நிறைய அர்த்தங்கள் புரிந்திருக்கிறது. சோ கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரம் இல்லாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து கேட்ட வசனங்களை இதயத்தில் நிறுத்தி தியானித்து கர்த்தருக்கு விரோதமாக எது வந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று ஜெயிக்கிற பிள்ளைகளாக நம்ம வர சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 12:11 வாசிக்கலாம். ரெவலேஷன் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். ஆமென். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும். சோ கர்த்தருடைய அல்டிமேட் சாக்ரிஃபைஸ நம்ம எல்லாரும் நினைவு கூர்ந்து, அப்போ தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். சோ கர்த்தர் நமக்கு அநேக 1000 வசனங்களை கொடுத்திருக்கார். அந்த வசனங்கள் மூலமா நம்ம எல்லாரும் மறுரூபமாக இருக்கிறோம், பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறோம், பாவ சாபங்க கட்டுகளிலிருந்து நம்ம கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கார். அவர் செய்த எல்லா நன்மையான காரியங்களும் நினைவு கூர்ந்து நாமும் கூட சத்துருவானவனை ஜெயிப்பதற்கு நம் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த வசனத்தை கொண்டு அவனை மேற்கொள்வதற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். வாசிப்போம். ஏசாயா 55:1. ஐசாயா 55:1. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். ஆமென். கர்த்தர் அப்படியே
என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தை நமக்கு எழுதி வச்சிருக்காரு அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு அவர் சொன்னாருன்னா, ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது அப்படின்றதுதான் சத்தியமுள்ள வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்றேன், சத்துருவை, எனக்கு இந்த கெட்ட எண்ணங்களை உண்டு பண்ணுகிற வலு சர்ப்பமே, என்னை விட்டு வெளியே போகணும்னு இயேசுவின் நாமத்துல கட்டளையிடன்னு சொல்லி கட்டளை கொடுக்கும் பொழுது அந்த நாமத்துக்கு சத்துரு கீழ்ப்படிஞ்சு ஆகணும்ன்றதை பார்க்கிறோம். அப்போ அந்த வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் வெறுமையாய் கர்த்தரிடம் திரும்பாமல், அது அவர் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அப்படின்றாரு. கடைசியா முடிக்கும் போது நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ அந்த இடத்துல தேவன் தன்னுடைய அந்த வல்லமையும் அந்த பராக்கிரமத்தையும் அந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலமா அவங்க சொல்லி காட்டுறார். நான் சொன்னா அது கேட்கும், நான் சொன்னா அது கீழ்ப்படியும், அது வெறுமையா என்கிட்ட வராது, நான் சொன்னதை எல்லாம் வாய்க்க பண்ணி தான் என்கிட்ட திரும்ப வரும்ன்றது அவர் தீர்க்கமாக கம்ப்ளீட் அத்தாரிட்டியோட அவர் சொல்றாருன்னா அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது. சத்ருவானவனை எதிர்த்து நிற்கும்படியாக நம்ம கொடுக்கப்பட்ட அந்த போராயுதம் எவ்வளவு வல்லமை வாய்ந்தது அப்படின்றத நம்ம இந்த வசனங்கள் மூலமா புரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். வாசிப்போம் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் வசனம் 5. Proverbs 35. தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆமென். ஆமென். தேவனுடைய வசனம் எல்லாம், எவ்ரி சிங்கிள் வேர்டு, கர்த்தர் எழுதி கொடுத்த எல்லா வசனங்களும் புடமிடப்பட்டவைகள். அதுல ஒரு பொய்யும் இல்ல, ஒரு கலப்பும் இல்ல, எந்த தப்பும் இல்ல, அது பரிசுத்தமாக இருக்கிறது, அது புடமிடப்பட்ட வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தைகளை அண்டி கொண்டிருக்கிற அப்படின்னா அது கம்ப்ளீட்டா அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையே நம்ம தியானித்துக் கொண்டு அதன்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருக்கும் அவரே கேடகமாக இருக்கிறார். அப்போ கர்த்தர் எனக்கு எப்ப கேடகமாக இருக்கிறார், கர்த்தர் எப்ப என்ன பாதுகாக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வசனங்கள் ரொம்ப கிளியரா சொல்லுது. அவரையே அண்டி இருக்கும் போது, அவரை முழுமையாக நம்பி அவரை மாத்திரமே சார்ந்திருக்கும் பொழுது அவரே நமக்கு கேடகமாக இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வருகிறார்ன்றத இந்த வசனம் நமக்கு நினைவு கூறுகிறது. இப்போ மத்தேயு 4:4 கர்த்தர் வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படின்னா நாமும் கூட சத்துருவானவனை எதிர்த்து நிற்பதற்கு கர்த்தருடைய வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிசாசுகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ பிசாசானவனை எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாய் மாறும்படியாக நாம் தேவனுடைய வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரே பயன்படுத்தார் அப்படின்னா நானும் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துகிற பிள்ளையாக மாற சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அடுத்ததா 2 தீமோத்தேயு 2:15 கர்த்தருடைய வசனங்களை வாசித்து அதை நிதானித்தறிந்து அதை பகுத்தறியத்திற்கு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஏதோ நான் காலையில எந்திரிக்கிறேன், ஒரு அதிகாரம் வாசிக்கிறேன், 2 அதிகாரம் வாசிக்கிறேன், என் கடமை முடிஞ்சு போச்சு, ஒரு சின்ன ஜெபம் பண்றேன், என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இல்லாம அந்த வார்த்தைகளை வாசித்து நிதானித்தறிந்து அந்த வார்த்தைகளை மாஸ்டர் பண்றதுக்கு நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தை என்னோட கூட இருக்கும் பொழுது சத்துரு என் பக்கத்துல வர முடியாதுன்றதை பார்க்கிறோம். அப்போ ரெவலேஷன் 12:11 கர்த்தர் செய்த அந்த மேலான பலியை நினைவு கூர்ந்து கர்த்தர் நமக்கு செய்த நன்மையான காரியங்கள் ஒவ்வொன்றும் நினைவு கூறும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு விசுவாசம் வளருது. அப்ப அந்த விசுவாசம் வளரும் போது சத்துருவானவன் நமக்கு இருதயத்துல ஏதாவது ஒரு வஞ்சனையை விதைக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை கொண்டு வார்த்தையை கொண்டு அவனை ஜெயிப்பதற்கு நம்ம திராணி உள்ளவராய் மாற நம்மால முடியுது. அப்போ ஐசையா 55:11 தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனே திரும்ப வராது அப்படின்றத நம்ம வாசிச்சோம். அது சொன்னதை அது வாய்க்க பண்ணிட்டு தான் அது திரும்ப வரும். அது கடைசியா முடிக்கும் போது ரொம்ப அருமையா இருந்தது. நான் அதை அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும் அப்படின்னா அவர் சொன்னா அது சொன்னதுதான், அது ஒருபோதும் அந்த வார்த்தை மாறப்போறதே இல்லை என்று பார்த்தோம். கடைசியா நீதிமொழிகள் 30:5 அவருடைய வார்த்தை கம்ப்ளீட்லி பர்ஃபெக்ட். அதுல எந்த ஒரு பொய்யும் கிடையாது, எந்த ஒரு களவும் கிடையாது, எந்த ஒரு அது மாற்றம் வராது. இது கம்ப்ளீட்லி ஃபிளாலெஸ், அது பியூரா இருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ அந்த வார்த்தையின் மேல முழு நிச்சயமான நம்பிக்கை வைக்கிற மகளாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எனக்கும் கேடகமாக இருந்து நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் நம் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நடைகளிலும் நமக்கு அவர் பாதுகாப்பாக இருந்து நமக்கு கேடகமாக இருப்பார் என்பதை இந்த வார்த்தைகள் நினைவு கூறுகிறது. 3வதா நம்ம பார்க்க போற தலைப்பு, வேத வசனத்தின் மூலம் எதிரியை மேற்கொள்ள நாம் தயாராக வேண்டும். ஏன்னா அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு தலைவலியா, இல்ல பிசாசு எனக்கு ஏதாவது தேவையில்லாத எண்ணத்தை கொடுக்குதா, அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்து அந்த உயிரோட்டத்தை கொடுத்து அதை இன்னும் அதிகப்படியாக நினைச்சு இல்லாததை நினைச்சு நம்ம என்ன பண்றோம்னா சத்துருவானுக்கு நிறைய இடம் கொடுத்து நம்ம அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம்.
ஆனா அதோட சேர்ந்து வாழ்றதுக்கு நம்ம யாரும் அழைக்கப்படவே இல்லை. வசனமாகி ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஆவியில அவனை வந்து ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வந்து போராட்டத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அப்போ எதிரியை மேற்கொள்வதற்கு நாம் எல்லாரும் தயாராக வேண்டும். நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை எப்படி செய்யறதுன்றத சில வசனங்கள் வச்சு நம்ம வாசிப்போம். யோசுவா 1 வசனம் 8. ஜோஷுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். ஆமேன். ஆமேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அனைத்துமே அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. இட் ஹாஸ் கம்ப்ளீட் அத்தாரிட்டி அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ அவரிடம் இருந்து ஒரு வார்த்தை வருகுதுன்னா அது கீழ்ப்படியதை விட நமக்கு வேற ஒரு காரியமும் கிடையாது. உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்போ சின்ன குழந்தைங்களாம் மெமரைஸ் பண்ண பாத்தீங்களா, சில காரியங்களை எடுத்துக்கிட்டோம்னா படிக்கும்போது அதை திரும்ப 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 சொல்லி பார்த்துட்டே இருக்கும். ஒரு மொட்டமான பாடம் மாதிரி சில குழந்தைங்க எல்லாம் பண்ணும். ஆனா அதை இருதயத்தை நிறுத்த சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப வார்த்தைகளை வந்து மீண்டுமாக இப்போ ஒரு வசனம் வடிக்கணும் அப்படின்னா அந்த வசனத்தை மீண்டும் 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 சொல்லி 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 அதை வாயிலே வைத்து கொண்டு அதை வந்து சொல்லி அதை இருதயத்துல வந்து நம்ம வந்து பலைகளை எழுதுற நேரம் வரைக்கும் வந்து அதை சொல்லிக் கொண்டே இருக்க சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ அதை கீப் ரிசைட்டிங் அண்ட் கீப் ரிமெம்பரிங். இந்த வார்த்தைகளை வந்து வெறும் வாயில மாத்திரம் சொல்லாம அதை வந்து நினைவு கூறும்படியாக நம்ம இருக்க சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ இதில் எழுதியிருக்கிற எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும். இது ரொம்ப முக்கியமான காரியமே. இன்னைக்கு எடுத்தேன், ஒரு 5 வசனத்தை வாசிச்சேன், அதுல ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணேன், ஒரு 10 தடவை சொல்லி முடிச்சிட்டேன், அதோட சரி அப்படின்னு சொல்லி இல்லாம இந்த வசனம் சொல்லுகிற இடத்துல இரவும் பகலும் கன்சிஸ்டன்டா காலை முதல் மாலை வரை கர்த்தருடைய வசனங்கள் நமக்கு எப்பெல்லாம் கர்த்தர் நினைவுபடுத்துகிறாரோ அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அதை ரிசைட் பண்ணி அதை வந்து ரீகலெக்ட் பண்ணி சொல்லி நம்ம சொல்லுகிறார். அதே மாத்திரமல்ல, அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக, அப்பொழுது உன் வழியை வாக்கிய பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடப்பாய் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ அதை தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இட் இஸ் நாட் அன் ஒன் டைம் இவெண்ட், இது லைஃப் டைம் ப்ராசஸா இருக்கு. அப்போ அது எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தைகளை வந்து நிறுத்தி தியானித்து கன்சிஸ்டன்டா நம்ம அதை செய்யும் பொழுது வசனம் சொல்லுகிற பிரகாரமாக என் வழியும் வாக்கிய பண்ணுவார், அது மாத்திரமில்ல அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வார். சோ புத்திமானாய் நடக்கிறதுனா சத்துரு எனக்கு எந்த வலை விரிச்சாலும் சரி அவனை வந்து இதை வலைதான் விரிக்கிறான், என்னை ஏமாத்தான் செய்யறான், எனக்கு பொய் தான் சொல்றான், எனக்கு வஞ்சனைக்குள்ளதான் எனக்கு கொண்டு போகிறான்றத எல்லாவற்றையும் நம்ம டிசர்ன் பண்றதுக்கு நமக்கு அது ஏதுவாக இருக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த இடத்துல. சோ நம்ம புத்திமான நடக்கணும் அப்படின்னா கர்த்தர் சொல்வது போல யோசுவா 1:8 படியாக நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. சங்கீதம் 1:2 வாசிக்கலாம். Psalms 1:2. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். ஆமேன். இந்த சங்கீதத்தை வந்து நிறைய பேர் மனப்பாடமா கூட சொல்லுவோம். சோ ரொம்ப அருமையான ஒரு சங்கீதம். வேதத்தில் பிரியமாய் இருந்து. இப்ப இதை பல தடவை வாசிச்சிருக்கோம். ஆனா அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள அந்த ஜெனுவினான ஒரு உண்மையான ஒரு அன்போட நான் வாசிக்கிறேனா இல்ல கடமைக்கு வாசிக்கிறேனா? அப்போ கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அப்படின்னா நான் வாசிக்கும் பொழுது அது முழுமையான ஒரு அன்போட, அப்போ கர்த்தர் என்கிட்ட ஏதோ பேச வருகிறார், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட நான் போய் உட்காடுறேன், அப்பா என்கிட்ட ஏதோ பேச போறார் அப்படின்ற அந்த ஆவலோட அந்த அன்போட நம்ம உட்கார்ந்து நம்ம தியானிக்கிறோமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற. அப்போ இங்க இப்ப ஆல்ரெடி யோசுவால பார்த்தோம் இரவும் பகலும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேயும் அதே வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப கன்சிஸ்டன்டா அவருடைய வேதத்தில் வந்து நான் பிரியமா இருக்கிறேனா, கன்சிஸ்டன்டா அவருடைய வேதத்தை வந்து நான் தியானிக்கிறேனா, அதை மெடிடேட் பண்ணி அவர் என்னெல்லாம் என்று நீ பேசினாருன்ற அந்த வார்த்தைகள். ஏன்னா உலகத்துல நம்ம வாழும் பொழுது நிறைய விஷயங்கள் இருக்கு, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சிந்தனைகள், நமக்கு நிறைய விஷயங்கள் வருது. அப்போ அந்த கேஆஸ்ல கர்த்தருக்கு முக்கியத்துவம் இல்லாம நம்ம அந்த உலக பிரகாரமாவே போயிடும். ஆனா பிலிப்பியர் 4:8 சொல்வது போல அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், கற்புள்ளவைகள், நீதி உள்ளவைகள். அப்போ அங்க சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சிந்தித்துக் கொண்டே இருக்க சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆனா பிராக்டிக்கலி வந்து இந்த உலகத்தோட ஒத்து வாழும் பொழுது அது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அந்த கஷ்டத்தை பத்தி நம்ம வந்து அதை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எது செய்தாலும் சரி, இது கர்த்தருக்கு பிடிக்குமா, இது பிடிக்காதா, இந்த வார்த்தையை பேச போறேன், இது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்குமா, இது பிடிக்காதா, இந்த சிந்தனை இதயத்துல வருது, இது இயேசுக்கு பிடிக்குமா, இது பிடிக்காதா. இப்ப ஒவ்வொரு காரியத்தையும் வந்து ஏசப்பா பிடிக்குமா பிடிக்காதா நிதானித்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக பிள்ளையா இருந்து அதை தியானிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் கண்டிப்பாக பாக்கியவான்களாய் மாறுவோம்ன்றதை பார்க்கிறோம். உபாகமம் 6 வசனங்கள் 6 முதல் 7 வரை. Deuteronomy 6:6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது,
நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி. நான் உனக்கு கட்டளை இடுகிற, அப்ப தேவன் நமக்கு கட்டளையாக கொடுக்கிறார், அத்தாரிட்டியை பயன்படுத்துகிறார், அதை கீழ்ப்படிய சொல்லுகிறார், அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார் நமக்கு. நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறேன்ப்பா, நான் உனக்கு கைட் பண்றேன், இதை நான் கட்டளையாவே உனக்கு சொல்றேன், அந்த வார்த்தைகளை உன் இருதயத்திலே நிறுத்து. கர்த்தர் நமக்கு தருகிற அந்த வார்த்தைகளை நம்ம இருதயமாகிய பலகையிலே எழுதி வைக்க வேண்டியது நம் எல்லாருடைய கடமையாக இருக்கிறது. சும்மா வாசிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் சொல்லி வாசிக்கிறது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு நாளும் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எனக்கு என்ன சொல்லுகிறது அந்த உணர்வோட வாசிக்கிறதுக்கு நம்ம கர்த்தர் அழைக்கிறார். ஸோ இட் ஹாஸ் டு கோ டீப் இன்சைட் அவர் ஹார்ட். நம்ம இருதயத்தின் ஊடுருவி செல்லக்கூடிய வார்த்தைகளாக ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொல்லி சொல்றாரு. இங்க இது சும்மா வெறும் வார்த்தை மாத்திரம் இல்ல, நீங்க கேட்கிறவாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிற இருங்கள் சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ இருதயத்திலே நிறுத்தி தியானித்து அந்த வார்த்தையின்படியாக வாழ்க்கையை மாற்ற சொல்லி சொல்றார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அப்போ இது நான் செய்யறது மாத்திரம் இல்ல, என்னுடைய பிள்ளைகளுக்கும் என் வீட்டாருக்கும் நான் கருத்தாய் போதித்து. அப்போ நான் சில காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு அதன்படியா என் வாழ்க்கையை நான் மாத்துறேன். அது நான் மட்டும் இல்ல, என் பிள்ளைகளுக்கும் என் வீட்டாருக்கும் நான் சொல்லி கொடுத்து அடுத்த ஜெனரேஷனையும் நான் என்ன பண்றேன்னா நான் எக்விப் பண்றேன். ஏன்னா ஒரு நல்ல சந்ததியை உருவாக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா வேலையாட்களோ குறைவு, அறுப்போ மிகுதி அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த அறுப்புக்கு மிகுதியாக நாம் மாத்திரம் இல்ல, நம்ம பிள்ளைகளையும். ஏன்னா சில டைம் நிறைய பேர் சபைகளுக்கு பொருளை பார்த்திருக்கிறோம், பிள்ளைகள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க, நிறைய வசனங்களை வாசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சரி, நிறைய பேர் கர்த்தர் உகந்த பிள்ளைகளா இருக்கிறாங்க. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன ஆகுதுன்னா, பெற்றவங்க வசனம் தெரிஞ்சிருப்பாங்க, ஆனா பிள்ளைகளுக்கு வசனம் தெரியாம அவங்க பாட்டு அவங்க உலகப்பூர்வம் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. சோ இப்ப நான் பார்க்க போற கவுன்சிலிங் போகிறோம், நிறைய பேரை சந்திக்கும் பொழுது சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் கீழ்ப்படியாம கர்த்தருடைய வசனங்களுக்கு விரோதமாக கர்த்தர் மேல அன்பு இல்லாம சில குழந்தைகள் இருக்குது. அது ஏன் அப்படின்னா, பெற்றோர்கள் தாங்கள் பெற்ற அந்த அன்பை ருசி பார்த்த பிறகும் கூட பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்காம போன அந்த காரணத்தினால பிள்ளைகள் ஏசப்பாவோட ஒட்டாம நிறைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப இதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா, இது ஏன் என்னால செய்ய முடியாம போச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் சொன்ன பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை பலுவா இருக்குதுன்னு சொல்லிட்டு சில எக்ஸ்கியூசஸ், இந்த உலகபூர்வமான எக்ஸ்கியூசஸ் சொல்லி என்னாச்சுன்னா, குழந்தைகளுக்கு போய் சேர வேண்டிய அந்த ஞானம், கர்த்தருடைய ஞானத்தை பகிர்ந்து கொடுக்காம என்ன பண்றோம்னா நிறைய பேர் குழந்தைகளை வளர்த்துட்டாங்க. அப்ப குழந்தைகள் வளர்த்ததுனால இன்னைக்கு நிறைய குழந்தைகள் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம கர்த்தருக்கு விரோதமாக சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம என்ன செய்யணும்? இன்னைக்கு ஒரு வேலை தப்பு செஞ்சிருந்தோம் அப்படின்னா மனம் திரும்புவோம், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு மனம் திரும்புவோம். மனம் திரும்பினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குதா எங்கேயாவது? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அது ஆக்டிவா இருக்கு, நம்ம பார்த்தோம், அது வல்லமை உள்ள வார்த்தைகள் பார்த்தோம். அப்போ வார்த்தைகள் உள்ள போகும் பொழுது என்னாலேயோ உங்களாலேயோ யாரையும் கன்வின்ஸ் பண்ண முடியவே முடியாது. ஆனா வார்த்தையை பேசும் பொழுது இன்றைக்கோ நாளைக்கோ நாளான்னைக்கோ இல்ல 3 மாசம் கழிச்சோ 6 மாசம் கழிச்சோ நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த இருதயத்துக்கு போகும் பொழுது கண்டிப்பா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல அது 30, 60, 100 கனி கொடுக்கும். அது கனி கொடுக்காம போகவே போகாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. வாசிப்போம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. 1 Peter 2:1-3. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானம் பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஆமேன். 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 சோ நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்புல சில வசனங்களை வாசித்து கொண்டு வருகிறோம். அப்ப இதுக்கு முந்தின பார்த்த அந்த யுவாகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6-7. சோ நம்ம மட்டும் இல்ல, நம்ம எக்விப் ஆகணும், நம்ம கர்த்தரை அறிகிற அறிவியல் வளரணும், நம்ம கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது மாத்திரம் இல்ல, என்னுடைய குடும்பத்தாரையும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது. 1 பேதுரு 2:1-3 படியாக கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். இப்ப நம்ம எல்லாரும் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்த பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நான் என்ன செய்யணும்? இப்ப ருசி பார்த்த மகளாக இருந்தேன் அப்படின்னா சகல துர்குணத்தையும் சகலவித கவடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. சோ கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்களும் நானும் ருசி பார்த்திருந்தா முதல்ல செய்ய வேண்டிய காரியமே துர்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் ஆகிய இந்த காரியங்களை முதல்ல வாழ்க்கையிலிருந்து ஒழித்து விட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது. வசனம் 3, நீங்கள் வளரும்படியாக. இது ஒழிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் வளரும்படியாக புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. அப்ப குழந்தை ரொம்ப ஈகரா இருக்கும்.
அப்போ தன்னுடைய தாய்கிட்ட போகிறதுக்கோ, அது உணவுக்கு பால் குடிக்கிற காரியங்களுக்கோ அது எவ்வளவு ஈகரா இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். அது மாத்திரம் இல்ல, அது கம்ப்ளீட்டா டிபெண்டன்ட் ஆன் த பேரண்ட். அந்த அப்பாவிடமோ அம்மாவிடமோ அந்த குழந்தை என்ன பண்ணும், கம்ப்ளீட்டா டிபெண்டன்டா இருக்கும். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அது ஒண்ணுமே தெரியாம தன் பெற்றோரை மாத்திரமே சார்ந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்கள் வளரும்படியாக புதிதாய் பிறந்த அந்த குழந்தையை போல கம்ப்ளீட்லி டிபெண்டன்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட், அந்த தேவனுடைய வார்த்தையின் மேல முற்றிலுமாக சார்ந்த இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறம் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பணின் மேல் வாஞ்சையா இருங்கள். அந்த லாங்கிங் ஃபார் த ஸ்பிரிச்சுவல் நரிஷ்மெண்ட். ஏன்னா ஆவிக்குரிய மனுஷன் வந்து அவன் வந்து இயேசு அறியறதுக்கு முன்பாக இந்த உலகத்தினால வந்து கெட்டு போயிருந்தான். அந்த உலகத்தின் மூலமா கரைபட்டு இருந்தான். அவன் ஆவிக்குரிய மனுஷனா இல்லாம பிசாசுக்குரிய மனுஷனா வாழ்ந்து கொண்டிருந்தான், தேவனுக்கு பிரியம் இல்லாம. அப்போ இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய மனுஷனுக்கு வந்து நிறைய வந்து காரியங்கள் தேவைப்படுகிறது. அது எல்லாமே அவருடைய வசனங்கள்னால வருகிறதுன்னு பார்த்தோம். அப்போ அந்த ஏக்கத்தோட இன்னைக்கு எனக்கு ஏதாவது கர்த்தர் சொல்லிக் கொடுப்பாரா அவர் வசனத்தின் மூலமா அப்படின்ற அந்த ஏக்கத்தோட நம்ம எல்லாரும் இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த உள்ளான மனுஷனுக்கு தேவையான அந்த உணவு கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வசனம் 20, Proverbs 4:20. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். ஆமென். ஆமென். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி அப்படின்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அப்போ ரொம்ப போக்கஸ்டா நான் படிக்கும் பொழுது, வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் வந்து கர்த்தரிடம் பேசும் பொழுதோ நான் ரொம்ப போக்கஸ்டா அவர் என்ன சொல்ல வரார், இதுல எனக்கு என்ன டேக்அவே இருக்குன்றத உணர்ந்த பிள்ளைகளாக போக்கஸ்டா அழைக்கிறார். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்போ நான் தான் ஒரு டெலிபரேட்டான ஒரு டிசிஷன் எடுக்கணும். இதை நான் கீழ்படியணுமா, இது கீழ்படிய வேண்டாமான்ற அந்த முடிவை நீங்களும் நானும் டெலிபரேட்டா எடுக்கணும். அந்த முடிவை அப்போ முடிவை எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. முடிவு எடுக்காம போனோம்னா நம்ம வந்து கீழ்படியாம நம்ம போயிடுவோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ அடுத்ததா வாசிக்கலாம் சங்கீதம் 119:18, Psalms 119:18. உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஆமென், ஆமென். சோ வேத வாக்கியங்கள் தேவன் அருளப்பட்டிருக்கிறது. அது நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. அது நமக்கு சீர் பொருத்தவும் நம்ம என்ன செய்யணுன்ற காரியங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறது. அதுல உள்ள இருக்கிற ரகசியங்களை நாம் பார்க்கும்படியாக இன்னைக்கு நம்ம வந்து கர்த்தரிடம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய கண்களை திறந்துவிடும். ஆண்டவரே, உமக்கு எவ்வளவோ காரியங்களுக்கு வெளிப்படுத்தின சித்தமா இருக்கு, ஆனாலும் கூட அதை புரிஞ்சுக்காம எனக்குள்ள ஒரு முக்காடு இருக்கு, அதை எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடம் கேட்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். ஏன்னா அப்பதான் நான் தகுதியா பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவனாய் மாற முடியும். சும்மா நான் வந்து இந்த போராடுறது வந்து சாதாரணமான காரியம் அல்ல. ஏன்னா பிசாசு ஏதோ ஒரு ரூபத்துல எப்படியாவது ஒரு வஞ்சனையை கொண்டு வர அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அப்ப அவனை மேற்கொள்ளணும் அப்படின்னா நான் கர்த்தருடைய ஞானத்தை பெற்ற மகளாக இருந்தா மட்டும்தான் என்னால் அதை வந்து மேற்கொள்ள முடியும். அப்போ அவரிடம் தான் அந்த ஹெல்ப் கேட்கணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவனாய கர்த்தரிடம் கேட்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் சொல்லி சொல்றாரு. அப்போ அதை கேட்டா நான் கொடுப்பேன் என்றாரு. நம்ம கேட்க வேண்டிய காரியமே என் கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே, அதிசயங்களை பார்க்கும்படியாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று கேட்கும் போது கண்டிப்பா நமக்கு ஞானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இப்போ பார்த்த இந்த சில வசனங்கள் மூலமா யோசுவா 1:8, சங்கீதம் 1:2 படியாக கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம கம்ப்ளீட்டா இமர்ஸ் ஆகி அதிலேயே மூழ்கி இருக்க சொல்லி நம்ம அழைக்கிறார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வரை அதை இருதயத்தில் நிறுத்தி தியானித்து அதை நான் மட்டும் ரட்சிக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல என்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கும்படியாக அதை ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்தாரிடம் பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். 1 பேதுரு 2:2 படியாக வசனத்துல வளர்றதுக்கு நமக்கு அதிகப்படியான வாஞ்சை வேணும்ன்றதை பார்த்தோம். நீதிமொழிகள் 4:20 படி வசனத்தை கவனத்தோட கேட்கிற பிள்ளைகளா இருக்கு, கம்ப்ளீட் போக்கஸ்டா இருந்து எனக்கு ஒரு டெலிபரேட்டான ஒரு சாய்ஸ் எடுத்து இதுதான் நான் செய்வேன், இதுதான் செய்ய மாட்டேன்ற அந்த முடிவோட இருக்க சொல்லி நம்ம பார்த்தோம். சங்கீதம் 119:18 படியாக கர்த்தரிடம் ரகசியங்களை வெளிப்படுத்தி காட்டுங்க ஆண்டவரேன்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த தலைப்பின்படியாக கர்த்தரின் வசனத்தை கொண்டு சத்துருவை எதிர்த்து நிற்பதற்கு நாம் அனைவரும் தயாருள்ள பிள்ளைகளாக மாற முடியும். அடுத்ததா பார்க்க போற தலைப்பு தேவ வசனத்தை தைரியமாக பிரசங்கம் பண்ண நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர் 10ஆம் அதிகாரம் வசனம் 17, ரோமன்ஸ் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென், ஆமென். விசுவாசம் கேள்வியினாலே வரும். அப்போ நம்ம வந்து சத்திய சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போய் அறிவிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம விரும்புகிறார். அப்போ கேள்வினா கேள்வி கேட்கறதுனால கிடையாது, கேட்பதனால, லிசனிங். அப்போ
விசுவாசத்துக்குரிய காரியங்களை வந்து நம்ம வந்து லிசன் பண்ணும் பொழுது வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இங்க லிசன் பண்றவங்களும் எடிஃபை ஆறாங்க, இப்போ கேட்கிறவங்களும் வந்து விசுவாசத்தை வளர்றாங்க, சொல்லிக் கொடுக்கிற நாமும் கூட விசுவாசத்திலே வளர்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை வந்து பயம் இல்லாமல் தைரியமாக பிரசங்கம் பண்ணும் பொழுது நமக்கும் அது நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது, எதிரில் கேட்கிறவங்களுக்கும் அது ஏதுவாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2:13 வாசிக்கலாம். 1 Corinthians 2:13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஆமென். ஆமென். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிருந்து பேசுகிறார் அப்படின்னு வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்போ வந்து நம்ம வெளியே போய் மற்றவங்களுக்கு சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல. வசனம் ரொம்ப தெளிவாக அது சொல்லுகிறது. அப்போ நான் ஏன் பயப்படணும் பிரசங்கம் பண்றதுக்கு? நான் ஏன் கலக்கம் அடையணும்? நான் ஏன் யோசிக்கணும்? அங்க போய் நிக்க போறது நான் தான். ஆனா எனக்குள்ள இருந்து பேச போறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அந்த இடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்றத சொல்லி முடிவு பண்றவரே அவர் தான். அப்போ வசனம் சொல்றது போல அவைகளை நாங்கள் மனுஷர் ஞானம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துக்குரிய ஞானத்தை கொண்டு நம்ம யாரும் அங்க போய் பேச தேவையில்லை, நீங்க பேச வேண்டாம்னு கர்த்தர் சொல்றார். அப்போ மனுஷர் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே. அப்ப பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டுதான் நம்ம சில காரியங்களை அந்த இடத்துல பேசுறோம். அப்போ அந்த வார்த்தை அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ தைரியமாக சத்திய சுவிசேஷத்தை போய் வெளியே அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது செய்யும் பொழுது நீங்க பேசுறது இல்ல, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே உங்களிடம் இருந்து பேசுகிறார். ஒரு வசனம் தெரிஞ்சாலும் சரி, 100 வசனம் தெரிஞ்சாலும் சரி, பயம் இல்லாம போய் அந்த வசனங்களை வந்து வெளியே சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா வசனம் சொல்றது போல வார்த்தைகளினாலே பேசி boldly proclaim. பேசுறதுன்னா தைரியத்தோட பயத்தோட இல்ல. நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி தெளிந்த புத்தியுள்ள ஆவி, பயமில்லாத ஆவி. அப்போ அந்த ஆவியை உடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் அதை தைரியமாக வெளியே பேச சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்துகிறோம். யாக்கோபு 1:22 ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். ஆமென். நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. அப்போ கர்த்தருடைய வசனங்களை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல அதன்படி செய்ய சொல்லி அழைக்கிறார். அப்ப நான் கேட்டிருக்கிறேன், அதன்படி செய்யலை அப்படின்னா நான் எப்படி இருக்கிறேன்னா என்னை யாருமே வஞ்சிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கேன். நமக்கு தெரியும், புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப வசனம் எனக்கு வெளிப்பட்டிருக்கு, நான் போய் மற்றவங்களுக்கு சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி எனக்கு கடமை இருக்குது. எனக்கு வசனம் தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நான் செய்யாம போனேன் அப்படின்னா என்னை யாருமே வஞ்சிக்கல, என்னை நானே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. அப்ப வசனங்கள், இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் அறிந்தும் கூட அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம போறது வந்து சத்துரு விரிச்ச வலை அல்ல, இது நானே எனக்கு விரித்து கொண்ட வலை. நான் மனம் மாறாம நான் என்னை நானே ஏமாற்றி கொண்டிருக்கிற நானே எனக்கு விரிச்சுக்கிட்ட இந்த வலைன்னு பாக்குறோம். அப்போ உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிற பிள்ளைகளாகவும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். எபேசியர் 4:29 எபிசியன்ஸ் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். ஆமென். 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 சோ கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்ப எது கெட்ட வார்த்தை அப்படின்ற டிஃபைன் பண்றது? அப்போ அழிவுக்குரிய காரியங்கள், பிரிவினை உண்டாக்குகிற காரியங்கள், பாவத்துக்குரிய காரியங்கள், இது எல்லாமே கெட்ட வார்த்தை தான். அப்போ எப்படி டிசைன் பண்றது பாத்தீங்கன்னா வசனம் சொல்கிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அப்ப நான் பேசுகிற வார்த்தை எதிராளிக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கணும், அது நல்ல வார்த்தையாக இருக்கணும், ரொம்ப முக்கியமா அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். நான் பேசுற வார்த்தை வந்து பக்தி விருத்தியை உண்டாக்கணும், அது அவங்களுக்கு பிரயோஜனமாக. நான் பக்தி விருத்தியை உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சது எல்லாவற்றையும் சொல்றது முக்கியம் இல்ல. சில டைம் வந்து எனக்கு நிறைய காரியங்கள் தெரிஞ்சதுனால என்ன எதிரில் உட்கார்ந்து ஆளுக்கு வந்து எல்லாம் சொல்லி முடிச்சிடணுன்றது வந்து கர்த்தர் இங்க சொல்லல. அவர் சொல்றது வந்து பக்தி விருத்தியை உண்டாக்கணும், நல்ல வார்த்தையாக இருக்கணும், அது மாத்திரமல்ல அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். அப்ப நீங்க கேட்கறது ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்துட்டு அது அவங்களுக்கு பிரயோஜனப்படுதா பிரயோஜனப்படலையான்றத நிதானித்தறிந்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. கொலோசியர் 4:6 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 4:6. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும்
உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. ஆமென். ஆமென், ஆமென். சோ அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படி உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொரிந்தனதாயும். அப்ப நான் பேசுகிற வார்த்தை கிருபை உள்ள வார்த்தைகளாக, அன்பு நிறைந்த வார்த்தைகளாக, தயவு நிறைந்த வார்த்தைகளாக, அது இரக்கம் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ அது மட்டும் இல்ல, உப்பால் சாரமேறினதாயும். அப்போ ஒரு பொருள் கெட்டு போக கூடாதுன்றதுக்காக உப்பு பயன்படுத்துறாங்க. அது சஸ்டெயின் ஆகுது, அந்த உப்பு அதை பிரிசர்வ் பண்ணுது. அது போல நாம் பேசுகிற வார்த்தை ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளா இல்லாம இட் ஹாஸ் டு கிரியேட் அ வெரி பாசிட்டிவ் இம்பாக்ட். அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு சூழ்நிலை உண்டாக்குகிற வார்த்தைகளாக இருக்கணும்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் ஞானத்தை கொடுக்கிற வார்த்தைகள். அப்போ அந்த ஞானத்தை பெற்ற பிள்ளைகளாக இருக்கிறனா மற்றவர்களுக்கும் அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட். எப்படி உப்பு ஒரு காரியத்தை கெடுக்காம அதை பிரிசர்வ் பண்ணுதோ, அப்ப நான் பேசுகிற வார்த்தையும் கூட, கர்த்தருடைய வார்த்தைகளும் கூட அந்த இடத்துல உப்பால் சாரமேறின வார்த்தைகளாக இருக்க சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிக்கலாம். 1 Peter 3:15. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். சோ உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து, அப்போ தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்தை பூமி உண்டாக்குன தேவன், அவர் இறங்கி வந்தார். நான் பாவியாக இருக்கும் போது எனக்காக வெளிப்பட்டார். எந்த பாவமும் செய்யாம இந்த பூமியில வாழ்ந்தார். எனக்காக அவர் மரித்தார். 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்து இன்னைக்கு அவர் என் கூட இருக்கிறான்ற அந்த சத்திய சுவிசேஷத்தை அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம் பாவங்கள் நீங்கும் சொல்லிட்டு, இந்த நம்பிக்கையை குறித்து யார் விசாரித்து கேட்டாலும் வசனம் சொல்வது போல சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். அப்போ உத்தரவு சொல்லன்றது சரி, யாரோ கேட்டாங்க, ஏதோ ஒரு ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டா நம்ம சொல்லி முடிச்சிருவோம், ஆனா நம்ம கடமை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு சொல்லி காஸ்பல் ஷேர் பண்ணாம வசனம் சொல்றது, நாம சொல்ற அந்த சுவிசேஷம் அவங்களுக்கு தெளிவு உண்டாக்கணும். தெளிவு உண்டாக்குறது மாத்திரமல்ல, அதை மிகவும் அன்போட அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு அவங்க லெவலுக்கு இறங்கி போய் அவங்களுக்கு புரியிற விதமாக அதை நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே பேசுகிறார்ன்ற அந்த வார்த்தைகளை உணர்ந்து கொண்டு அந்த இடத்துல அமைதியோட இருந்து, ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் கேட்கிறேன், அவங்களுக்கு சொல்றேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்மை நாமே அவரிடம் ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அவர் கிருபையில் நிறைந்த தேவனாக அந்த இடத்துல உத்தரவு சொல்வதற்கு ஒரு தெளிவு உண்டு பண்ணுவார். அது அன்போடு சொல்ல உதவி செய்வார். அது மாத்திரமில்ல, எதிரில் உட்கார்ந்து கேட்கிறவங்களுக்கு ஒரு புத்தி தெளிவு உண்டாகும் பார்க்கிறோம். அப்போ பார்த்த இந்த சில வசனங்கள் ரோமர் 10:17 படியாக நம்ம வசனங்களை வாசிக்கும் பொழுதோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் பொழுதோ அது அவங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனம் இல்லை, அது எனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 படியாக நம்முடைய சுய ஞானத்தை நம்ம பயன்படுத்தாமல் கர்த்தருடைய ஆவியினால் ஏவப்பட்ட அந்த வார்த்தைகளை மாத்திரம் பேசணும்னு சொல்லி இங்க பார்த்தோம். யாக்கோபு 1:22 படியாக வசனத்தை கை கொண்டு நம்ம எல்லாரும் நடக்கணும் அப்படின்றத பார்த்தோம். எபேசியர் 4:29 படியாக பேசுகிற வார்த்தை மற்றவர்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கணும். அது மட்டும் இல்ல, கொலோசியர் 4:6 படியாக நம் வார்த்தைகள் உப்பால் சாரமேறின வார்த்தையாக, 1 பேதுரு 3:15 படியாக சத்தியத்தை அறிவிக்க எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும்னு சொல்லி சில வார்த்தைகளை பார்த்தோம். கடைசியா வேத வசனம் நம்மை மறுரூபமாக்குகிறது. அது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல, நம்மை மறுரூபமாக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 18. 2 Corinthians 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே. அப்போ நம்ம மறுரூபமாக்குறது ஆவியானவர். அப்ப அந்த ஆவியானுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டு நம்ம மறுரூபப்படுத்திக் கொண்டே வருகிறார். அப்போ வசனம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் அவருக்கு பிரியமுள்ள மகளாக நம்ம மறுரூபம் ஆகிறதுக்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம இயேசு கிறிஸ்துவை போலவே ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டு வருகிறார்ன்றத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ அந்த எவ்வளவு பெரிய பொக்கிஷம் பாருங்க அந்த வார்த்தைகள். அப்ப அந்த வார்த்தைகளை சும்மா ஏதோ தானோன்னு படிக்காம உள்ளார்ந்து நிதானித்து அறிந்து அதை பகுத்தறிந்து அதில் டீப்பா நம்ம அப்படியே இமர்ஸ் ஆகி அதுல நம்ம அப்படியே மூழ்கி அந்த வார்த்தைகளை வாசிக்க சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஏன்னா அந்த வார்த்தைகளை அவ்வளவு மூழ்கி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பா
நம்மால மறுரூபம் ஆக முடியும் அப்படின்றத இந்த வசனங்கள் எடுத்துரைக்கிறது. ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனம் 4 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 15:4. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமென். ஆமென். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது இங்க முன்பு எழுதப்பட்டவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக இருக்கிறது. இப்போ பைபிள் அப்படின்றது ஒரு சட்ட புஸ்தகம். சட்ட புஸ்தகம் மாத்திரமல்ல, இப்ப ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா அந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ புதுசா ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு உலகத்துல அப்படின்னா அந்த பொருளை நீங்க வாங்குறீங்க, அதை பத்தி உங்களுக்கு சுத்தமா தெரியவே இல்லை. அந்த பொருளை பயன்படுத்தணும்னா அந்த மேனுவல் எடுத்து வாசிச்சு பார்க்கணும். இது என்ன சொல்லுது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றத ஒரு மேனுவல். அது போல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு மேனுவல் மாதிரி இருக்கு. அதுல அந்த மேனுவல்ல அந்த முற்காலத்துல வாழ்ந்த அந்த சீஷர்களோ இல்ல அந்த வாழ்ந்த மக்களோ அவங்க செய்த நன்மைகள், அவங்க செய்த தீமைகள் மூலமா நிறைய காரியங்கள் பைபிள் நமக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த ரெக்கார்டான காரியங்களை வாசிச்சு பாருங்க. அது நமக்கு போதனையாக இருக்கிறது. அது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது, நம்ம கரெக்ட் பண்ணுது, நமக்கு எந்த வழியில போகணும்னு சொல்லி கொடுக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. அப்போ அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மால மறுரூபம் ஆக முடியும். அந்த வார்த்தையானது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறது போல அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அந்த பட்டயமாகி அந்த போராயத்தை எடுத்துக்கொண்டு சத்ருவான எதிர்த்து நிற்கிறது மாத்திரமல்ல, நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்வதற்கு அந்த வசனங்கள் ரொம்ப உதவியாக இருக்கிறது. சங்கீதம் 119, 130, Psalms 119, 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். ஆமென். ஆமென். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து. அப்போ இது இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா, நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. Psalms 119, 130. The unfolding of your words gives light. It imparts understanding to the simple அப்படின்னு போட்டிருக்கு ESV டிரான்ஸ்லேஷன்ல, இன்டர்பிரேஷன்ல. இப்போ அன்ஃபோல்டிங் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா அதோ அந்த கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் தன்னுடைய வசனங்களை அவருடைய பொக்கிஷங்களை, அவருடைய அந்த மிஸ்ட்ரிஸை நமக்கு ரிவீல் பண்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா இது நமக்கு கத்துக்கிட்ட சத்திய காரியங்கள் எல்லாமே ஒரு நாள் சேரல. நம்ம பல நாட்களாக நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். அது போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சத்தியத்தை கர்த்தர் ப்ராக்ரெசிவா நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். அப்போ வெளிப்படுத்தி காட்டும்போது நமக்கு கிடைக்கிறது அந்த வெளிச்சம் கிடைக்குது பாத்தீங்களா. அந்த வெளிச்சம் நம்ம ஆவிக்குரிய முறையில ஒரு டார்க்னர் ஒரு இருட்டுல இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கிற அந்த ரெவலேஷன்ஸ் மூலமா நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்ல நம்ம வெளியே வரதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கிறது. அப்போ போதனைகளை உணர்வுள்ளதாக்கும் அப்படின்னு பாக்குறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம், அதை சொல்லிக் கொடுக்கிறாரு. சொல்லிக் கொடுக்கும்போது எனக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போகுதுன்னு பாக்குறோம். அது மட்டும் இல்லாம கடைசியா முடிக்கும் பொழுது உணர்வுள்ளவர்கள் ஆக்கும். அப்ப ரொம்ப எளிமையாக கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதான் கடைசியா முடிக்கும் போது வசனம் சொல்லுது இங்கிலீஷ்ல, இட் இம்பார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் டு த சிம்பிள் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த வார்த்தைகளை ரொம்ப எளிமையாக நம்மளால புரிந்து கொள்ளவும் முடியும். நான் சில டைம் வாசிக்கும் பொழுது ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைப்போம். ஒன்னும் புரியலையே நினைப்போம். ஏன்னா ஆரம்பத்துல எடுத்து வாசிக்கும் பொழுது எபிரேயர்லாம் ஒன்னும் புரியவே இல்லை. ஆனா ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவைன்னு சொல்லி மீண்டுமாக படித்து அந்த வசனம் அந்த அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது நிறைய பொக்கிஷங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அப்ப அது போல உங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ கர்த்தர் அந்த வசனங்கள் மேல வாஞ்சியா இருந்து அதை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணும் பொழுது நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. ரொம்ப சிம்பிளா அந்த காரியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் உதவி செய்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 21 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:21. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் எல்லாவித அழுக்கையும், இப்போ நமக்கு சுத்தியும் கூட பாத்தீங்கன்னா பிசாசு நிறைய வலைகளை விரிச்சிருக்கலாம், நிறைய பாவங்கள் இருக்கும். the sins are all over. எல்லா பக்கமும் திருமண பக்கம் எல்லாம் பாவம் செய்யறதுக்கு என்ன வழி இருக்கோ அது எல்லா வழியும் நமக்கு பிசாசு வச்சிருக்கான். அப்போ அவர் என்ன சொல்றாரு, கொடிய துர்குணத்தையும், நமக்குள்ள அவருக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது சின்ஃபுல் தாட்ஸ், அந்த பாவத்தை உண்டு பண்ணுகிற அந்த எண்ணங்கள், அப்போ தவறான ஒரு சில ஹேபிட்ஸ், அப்ப இல்லைன்னா கூட நம்மளுடைய நடைமுறையில் நம்ம செய்யற சில பாவங்கள், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவர் சொல்றாரு சகல துர்குணத்தையும்
ஒழித்து விட்டு. இட் கால்ஸ் ஃபார் ஆக்ஷன். நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து நம்ம இதை செய்ய சொல்லி நம்மை அழைக்கிறார். அப்போ நம்ம வந்து அதோட சேர்ந்து வாழ சொல்லல. இதெல்லாம் இருந்தா கூட பரவாயில்ல, இதெல்லாம் நீங்க மேற்கொண்டு வாங்க. சகல துர்க்குணத்தையும் நீங்க ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பாக்குறோம். அப்போ அந்த வசனங்களை சாந்தமாக ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு நம்ம வந்து பிறந்த குழந்தையை போல அந்த திருவசனமாக ஞானப்பாடல் மேல் வாஞ்சியா இருக்கும் பொழுது நாமும் கூட மறுரூபமாக முடியும். 2 கொரிந்தியர் 3:18 படியாக நம்ம இயேசு கிறிஸ்துவை போலவே மறுரூபமாக வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். 2வது ரோமர் 15:4 படியாக கடந்த காலங்கள்ல எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி வசனங்களை வாசிக்கும் போது நம்ம கத்துக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம என்னுடைய வாழ்க்கை கூட கடந்த காலங்கள்ல எப்படி இருந்துச்சு, நம்ம ஐக்கியத்துல இருக்க சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எப்படி பாவத்தை மேற்கொண்டு வந்தாங்கன்ற இந்த சாட்சி உள்ள காரியங்களை பார்த்து நிதானித்து அறிஞ்சு நம்ம அதை விட்டு வெளியே வரதுக்கு நம்ம வந்து அந்த கர்த்தர் கொடுத்த டூல்ஸ் வந்து பயன்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும். சங்கீதம் 119 முடியாக அந்த வார்த்தை நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ்ல ஒரு வேளை இருந்தோம் அப்படின்னா வசனங்களை வாசிக்க வாசிக்க அவர் நமக்கு நிறைய ரெவலேஷன்ஸ் கொடுக்கிறார். அந்த ரெவலேஷன்ஸை புரிந்து கொண்டு அந்த இருள்ல இருந்து வெளியே வர முடியுன்றதை பார்க்கிறோம். யாக்கோபு 1:22 படியாக இந்த பழைய அந்த பாவங்கள் எல்லாம் எது இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஒழித்து விட சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கடைசியா எதிரியோடு இருக்கும் போராட்டத்தில் வசனத்தை முன்னிலைப்படுத்தி நாம் வாழணும். ஏன்னா இந்த போராட்டம் நமக்கு உண்டுன்றதை நம்ம பார்த்தோம். திராணி உலகளாய் மாறும்படியாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். யோவான் 8:31 வாசிக்கலாம். John 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள். ஆமென். ஆமென். யார் சீஷர்களாய் இருப்பீர்கள்? உபதேசத்தில் நிலைத்திருந்தால். கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா கற்பனைகளின்படியையும் நம்ம வந்து அதை பிடித்து கொண்டு அதன்படி மாத்திரம்தான் நான் வாழ்வேன், அதுல இருந்து நான் டீவியேட் ஆக மாட்டேன்ற அந்த எண்ணங்களோட வாழ்கிற பிள்ளைகள் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்போ சீஷன் அப்படின்றது வந்து அது கம்ப்ளீட்டான அந்த ஒபீடியன்ஸ்குள்ள இருக்கிறவன் தான் சீஷனாக இருக்க முடியும். அப்போ நான் ஒரு ஜெனுவினான ஒரு உண்மை உள்ள ஒரு உத்தமம் உள்ள ஒரு சீஷனாக நாம் எல்லாரும் மாறணும்னு சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். மத்தேயு 28:20. Matthew 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து அவருடைய சீஷர்களாக நம்ம வாழும் பொழுது யோவான் 8:31 படியாக நம்ம வாழும் பொழுது மத்தேயு 28:20 படியாக இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்போ அவர் என்னோட கூட இருந்து என்னை பலப்படுத்தி இந்த உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாவற்றையும் வந்து மேற்கொள்வதற்கு அவரே என்னோட கூட இருந்து துணையாக இருக்கிறார்ன்றத பார்க்கிறோம். எபிரேயர் 12:1 வாசிக்கலாம். Hebrews 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஆமென். ஆமென். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, அப்ப இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் சொல்றார் இந்த இடத்துல நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுவோம். அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு ரேஸ் இருக்கு. கர்த்தர் ஒரு ரேஸ உங்களுக்கும் எனக்கும் நியமிச்சிருக்கிறார். என்னுடைய ரேஸ் வேற மாதிரி இருக்கலாம், உங்களது வேற மாதிரி இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒரு யூனிக்கான ரேஸ் நம்ம ஓடிட்டு தான் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இல்லை. அப்போ நமக்குன்னு ஒரு ஓட்டம் இருக்கு, அந்த ஓட்டத்தை நம்ம ஓடிதான் ஆகணும். ஆனா அந்த ஓட்டத்துல இருந்து நம்மை பாதுகாத்து அதுல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவனாக இருக்கிறார். அப்போ யோவான்ல இப்ப வாசிச்சது போல யோவான் 8:31 சொல்வது போல அந்த உபதேசத்தை நிலைத்திருக்கணும். மத்தேயு 28:20 படியாக முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மாதிரி பாரமான யாவற்றையும் சுற்றி நெருக்கிற பாவத்தையும் தள்ளி விட்டு இப்போ இயேசு கிறிஸ்துவை நோக்குகிற பிள்ளைகளாக இருந்து நமக்கு என்ன ஓட்டத்தை கொடுத்திருக்காரோ அந்த ஓட்டத்தை ஓட சொல்லி நம்ம அழைக்கிறார். ஏன்னா அதை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு அவரே ஒரு பிளானையும் வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, கடைசியா முடிக்கும் போது சொல்றார் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆனா நம்ம வந்து நிறைய காரியங்களை கடந்து வந்திருப்போம். வாழ்க்கையை திரும்பி பார்த்தோம்னா கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி நான் இப்படிதான் வாழ்வேன், இயேசுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்ற அந்த வைராக்கியத்தோட நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒத்த விஷயம் தரிக்காம விட்டு வெளியே வந்திருப்போம். ஆனாலும் நம்ம ஓட வேண்டிய ஓட்டம் இன்னும் கொஞ்ச நாள், கர்த்தர் வெளிப்பட போற காலகட்டம் அருகில் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அப்போ அந்த ஓட்டத்துல வந்து ரொம்ப பொறுமையாக ஓட சொல்லி உங்களையும் என்ன அழைக்கிறார். ப்ளீஸ் டோன்ட் கிவ் அப். ஏன்னா சில பேர் வந்து எவ்வளவு தூரம் வந்து கடந்து வந்திருக்கிறாங்க, ஆனா வந்துட்டு இடறி பின்னோக்கி போயிடுறாங்க. என்னால முடியல,
என்னால இதுக்கு மேல பரிசுத்தமா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தாங்களே வந்து வஞ்சித்து கொண்டு பின்மாற்றம் அடைந்த நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். நம்ம யாரும் வந்து பின்மாற்றம் அடைகிற பிள்ளைகளாக இல்லாம அந்த நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையாய் ஓடும் பொழுது கண்டிப்பா நீங்களும் நானும் பாக்கியவானா மாற முடியும். பிலிப்பியர் 1:7 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 1:7. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென், ஆமென். மருளா இருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம். அப்போ கடைசி வரைக்கும் விட்டு விடாம, நம்ம வந்து சோர்ந்து போகாம, நம்ம வந்து நமக்கு அழைத்த அழைப்புக்கு உண்மை உள்ள பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் நிக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சோ உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திராய் மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அப்ப இந்த இடத்துல கெஞ்சற மாதிரி பவுல் எழுதுறாரு. இந்த இடத்துல அப்போ இங்க வந்து ஏமாந்து போயிடாதீங்க, விட்டு விலகிறாதீங்க, கீழ்ப்படியாம போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்காரத்து கொண்டு வந்து நீங்க சுவிசேஷத்துக்கு பாத்திரம் நடங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பவுல் எழுதுறாரு. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எனக்காக மாத்திரமல்ல, நான் வாழ்கிற வாழ்க்கை எனக்காகவும் சரி, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் சரி. அப்போ மற்றவங்களுக்கு நான் சாட்சியா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்னால மகிமைப்படணும். ஒருபோதும் வந்து நான் செய்கிற செய்கையின் மூலமா இயேசு கிறிஸ்து நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. அப்ப நான் செய்கிற காரியங்கள் மூலமா நான் மட்டும் வந்து பரிசுத்தமாகல, மற்றவங்களும் என்ன பாக்குறாங்க, அவங்களும் கூட இயேசு கிறிஸ்துவ வந்து ஏத்துக்கிறாங்கன்றத பாக்குறோம். அப்போ இந்த உலகம் பார்க்கிற விதமாக அவங்க கண்கள் நம்ம வந்து வாழ்க்கை மற்ற எல்லாரும் முன்பாகவும் பிரகாசமா இருக்கத்தக்கதாக வாழ்க்கையை வாழ சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். கடைசியா ஒரு வசனம் இதோட நிறைவு செய்துக்கலாம். 1 கொரிந்தியர் 16 வசனம் 13. 1 Corinthians 16:13. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷரா இருங்கள், திடம் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். விழித்திருங்கள். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா, எப்போதுமே ரொம்ப அலர்ட்டா, நம்ம எங்கேயாவது வந்து பிசாசோட வேலையில சிக்கி இருக்கிறோமா, வசனத்துக்கு விரோதமா இருக்கோமான்றத நிதானித்து அறிஞ்சு விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஸ்டே ஸ்ட்ராங் அட் த ஃபெய்த். நமக்கு கொடுக்கப்பட்டதை விசுவாசத்துல வந்து நிலைத்து நம்ம வந்து உறுதியோட நிக்க சொல்லி பார்க்கிறோம். புருஷரா இருங்கள், திடன் கொள்ளுங்கள். சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம ஃபெய்த்தை வந்து ப்ரொக்ளைம் பண்ற பிள்ளைகளா இருந்து, நம்ம ஃபெய்த்தை பாதுகாத்துக்கொள்ள பிள்ளைகளா இருந்து அதுக்கு செய்யறதுக்கு நமக்கு வந்து கண்டிப்பா தேவை ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுக்கம், ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒழுக்கம் நமக்கு தேவை. அப்ப அந்த ஒழுக்கத்துல வந்து எங்கேயாவது தவறு இருக்கிறோமான்றது புரிஞ்சுக்கிட்டு சத்ரு வெளிக்கிற வலைகள்ல விழாம ஆவியின் பட்டயமாகிய அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனமாகிய அந்த பட்டயத்தை வைத்து எதிராளியை தாக்குறது மாத்திரமல்ல, நம்ம கூட எங்க வந்து மனம் திரும்பணும், எங்க நம்ம சீர் போனதுன்ற காரியங்களை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் மறுரூபமாவும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த பைபிள் ஸ்டடி நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இந்த பைபிள் ஸ்டடி ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, கடந்த 1 மணி நேரமாக தாசனை மறைத்து நீங்கள் எங்களோடு பேசியிருக்கின்றப்பா. இதோ உமது வசனம் எவ்வளவு வல்லமையானது என்று எங்களுக்கு வெளிப்படுத்திருக்கின்றதப்பா. ஆம் ஆண்டவரே, அந்த வசனம் எங்களை வழிநடத்த வேண்டுமப்பா. இதோ முன்னைய நாட்களிலே நாங்கள் இருளிலே நடந்தோம், பாவத்திலே நடந்தோம் ஆண்டவரே. இந்த மாமிச உலகத்திலே சிக்குண்டு வாழ்ந்தோமப்பா. இப்பொழுது நாங்கள் சத்தியம் உள்ள வசனத்தை அறிந்திருக்கின்றோம் அப்பா. அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சக்தியும் வல்லமையும் தாங்கப்பா. அதற்காக இந்த வீட்டு கூடுகைகளை மூப்பர்கள் மூலமாக நாங்கள் பல வசனங்களை, வேத வசனங்களை நாங்கள் தெரிந்திருக்கின்றோம் அப்பா. ஏதோ தினம்தோறும் ஒரு அதிகாரம் படித்து அந்த வசனத்தை தெரிந்து கொண்டோம் என்று விட்டு விடாமல் ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை எங்கள் இருதய பலகையிலே எழுத வேண்டும் அப்பா. அதில் அழியாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்பா. அது நிலையாக நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்து நிற்க கிருபை தர வேண்டும் அப்பா. எந்த விதத்திலும் ஆண்டவரை இனிவரும் நாட்களிலே நாங்கள் வசனத்தை விட்டு விலகி விடாமல் அதில் உறுதியாக பற்றி கொண்டு அந்த தேவ வசனத்தின்படியாக எங்கள் நற்கிரியில் இருக்கின்றதா, தேவனின் கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வேத வசனத்தை உறுதியாக நிலையாக எங்கள் இருதய பலகையில எழுதியிருக்கின்றோமா என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க கூடபடியாக எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆம் ஆண்டவரே, இந்த தேவ வசனத்தை கொண்டு நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை ஓடி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். எத்தனையோ உள்ளங்கள் மனமாறாமல் இருக்கின்றார்கள் ஆண்டவரை. நீ ஏற்கனவே அவர்களை தெரிந்து கொண்டு வைத்திருப்பீரப்பா. ஆனால் நாங்கள் விதைக்க வேண்டுமப்பா, நாங்கள் தண்ணீர் பாய்ச்ச வேண்டுமப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவரை நீங்கள் விளைய செய்பவர் என்று நாங்கள் உறுதியாக இருக்கின்றோமப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரை நாங்கள் மட்டும் மனமாறாமல் நாங்கள் ஓடி சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய
நல்ல சீசர்களாக மாறுவதற்குரிய எல்லா தகுதியும் தருவீங்க அப்பா. ஆமாண்டவரே, ஆவின் பட்டயமாகிய தேவ வசனத்தை நாங்கள் எப்பொழுதுமே ஆயுதமாக தரித்து கொண்ட ஆண்டவரே, அதில் உறுதியாக பற்றி கொண்டு அதில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவர்களாக, நற்கிரியை புரியவர்களாக, பல பேரை மனமாற்றத்திற்கு கொண்டு வந்து உமது சன்னிதானத்திலே அமரக்கூடியவர்களாக கிருபை தருவீர் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. துதி, கனம், மகிமை, மாட்சி, வல்லமை எல்லாம் ஒருவருக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே இந்த ஜெபங்களை ஏறெடுத்து கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரதர் ஒரு சாட்சி சொல்லலாம் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். நான் பல்லடத்துல இருந்து பேசுறேன் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு புக் படிச்சிட்டு இருந்தேங்க பிரதர். காலையில இருந்து ஜெபம் பண்ணிட்டு புக் படிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு 2 பேர் வந்தாங்க. ஆண்டவரே ஏசப்பா, நாங்க இந்த புக்கு நான் யாருக்கு கொடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது ஏசப்பா, நீங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு நான் அது படிச்சிட்டு இருந்த பிரதர். ஒரு 2 பேர் வந்தாங்க. வந்ததுமே நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வசனத்தை கடையில பார்த்துட்டு ஆமான்னு சொன்னீங்க பிரதர். அப்புறம் நீங்க எந்த சபைக்கு போறீங்கன்னு கேட்டாங்க. நாங்க சபைக்கெல்லாம் போறது இல்லைங்க, இந்த மாதிரி எங்களுடையதுன்னு நான் அந்த புக்கை கொடுத்தேங்க பிரதர் அவங்க கிட்ட. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலுங்கிற புக்கை கொடுத்ததுமே அவங்க வாங்கி பார்த்துட்டு படிச்சுட்டு, இல்ல இதுல இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கு அவங்க சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான் ஒரே தெய்வங்க, அவர் தான் நம்மளுக்காக பாவங்களுக்காக செய்தல உங்களுக்கு தெரியும், நீங்க பாஸ்டர்ன்னு சொல்றீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்க பந்தி எப்படி ஆசரிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வாரந்தோறும் ஆசரிப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் பிரதர். அப்போ எனக்கு தெரிஞ்ச வசனங்கள்ல நான் அவங்கள்ட்ட சொன்னேங்க பிரதர். கடைசியா அவங்க வந்து இந்த புக்கை வாங்கிட்டு நிறைய வசனங்களே நான் சொன்னேன், அவங்களும் கேட்டாங்க. கடைசியில அவங்க சொன்னாங்க, நாங்க 1500 பேருக்கு நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன், திருப்பூர் மாவட்டத்துல 32 சபைக்கு நான் வந்து பாஸ்டரா இருக்கிறேன், எனக்கே நீங்க இவ்வளவு வசனம் சொல்லியிருக்கிறீங்க, நீங்க எந்த சபையில இருக்கீங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னாங்க. கர்த்தர் கோடான ஒரு ஸ்தோத்திரம் பிரதர். ஆனாலும் எனக்கு எவ்வளவு பேசுறது என்னன்னு எனக்கே தெரியாது. ஆண்டவர் தான், அவர் வந்துட்டாரு எங்க வீட்டுல வந்து வசனம் சொல்லி அவங்க முகமலர்ச்சியா சந்தோஷமா அந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க பிரதர். கர்த்தர் கோடான ஒரு ஸ்தோத்திரம். ஒரு ஜெபம் பண்ணிருங்க பிரதர். ஆமென், ஆமென். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். நான் இன்னைக்கு வசனம் பேசுனது போல பேசுகிற நீங்களும் இல்ல, தந்தை ஆவியான அவரே பேசுகிறார்ன்ற போல அவரே உங்க மூலமா பேசியிருக்காரு. அவங்களும் மனம் மாறட்டும். ஜெபம் பண்ணலாம் அவங்களுக்காக. அன்பின் ஆண்டவரே இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல சகோதரி மலர் மூலமா ஆண்டவரே, அப்பா ஒரு பாஸ்டர் ஆண்டவரை சந்திப்பதற்கு நீர் கிருபை கொடுத்தீங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அதுக்கு கவலை இல்லை ஆண்டவரே, எங்களுக்குள்ள நீர் இருக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தோட ஆண்டவரே அவங்க பேசியிருக்காங்க ஆண்டவரே. அந்த வசனத்தை அப்பா அவங்க வந்து தெளிவாக அன்போட அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தி கொடுத்திருக்காங்க. அப்பா இப்ப விதைக்கப்பட்ட வசனம் ஆண்டவரே 30, 60, 100 கனி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே அவளை அந்த சகோதரனையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா நீங்க வந்து கேட்ட வசனங்கள் விரோதமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே, பொல்லாங்கன் வந்து எந்த கலையும் விதித்து விடாதபடிக்கு ஆண்டவரே, அதுக்கு விரோதமாக எழும்புகிற அந்த சகோதரன் மனம் மாற விடாம விரோதமாக எழும்புகிற எல்லா சுத்தாவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்கிறேன். அந்த சகோதரனை விட்டு வெளியே போன சொல்லி இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுறேன். இது போல முக்கியமானவரே சகோதரன் மலரையும் சகோதரனையும் சுரேஷையும் பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அப்ப அவர்கள் வந்து இன்னும் அதுக்கு அதிகமாக உகந்த பிள்ளைகளாக வாஞ்சையாக ஓடுகிறதுக்கு நீர் அவளை பலப்படுத்துங்கப்பா, அவங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்துங்க. துதிக்கான மகிமையும் ஆட்சியும் ஆண்டவராக இயேசுவுக்கு உரியது. ஜெபங்களை எங்கள் மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord, brother. Praise the Lord. Praise the Lord.